சினிமாவை இப்படி திருத்தனமாக வந்து வெப்சைட்டில் போடுறவங்க தடுக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு டாக்ஸ் கவர்மெண்ட்டை கரெக்டாக வாங்குறீங்களே, ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பற்றி அதே வெப்சைட்டில் ஒரு சின்ன பிட்டு நியூஸை தூக்கி போட்டோம் வச்சுங்க, உடனே அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தூக்கி வந்து உள்ளே வச்சுருவீங்க. யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலுமே இவங்களோட பஞ்சாயத்து தான் போயிருக்குது. தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அத்தனை படமும் அடுத்த நாளே ஒரு வெப்சைட்டில் அந்த படத்தோட லிங்கோட படம் வந்துடுது. ஒரு சங்கம் இருக்கிற சங்கத்துக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். இன்னொரு சங்கம் எதுக்கு தொடங்குறாங்க, எதுக்கு இது போல வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வராங்க? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகளை சமீபத்தில் வந்த லபர் பந்து, குடும்பஸ்தன், குட் நைட்டு இது போன்ற படங்கள்லாம், டிராகன் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். இன்னைக்கு 100 கோடிக்கு 150 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் நம்ம, ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஹேலேலோன்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் சாங் பார்த்தோம். ரெண்டுத்துலேயும் அவர் ஒரு விஷயத்த தான் வச்சுருக்காரு. ஒன்றுத்தில் என்ன வச்சுருக்காருனாக்கா, கருவே உருவாக வேண்டாம்னு சொல்லி பாட்டு பாடிட்டார். அதுக்கப்புறம் ட்ரீம்ஸில் பார்த்தோம்னாக்கா உருவான கருவை கலைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கருவுன்றது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டுத்தையும் வந்து 2 விதமாக சொல்லியிருக்காரு. அதையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு தொடங்கும் போது என்ன ஃபீலில் தொடங்குச்சோ அந்த பாட்டு அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. முடிகிறதுக்குள்ளே அந்த பாட்டுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்ல முடியுமோ, பெண் சிசு வந்து கருக்கலைப்புன்றது நடக்குது, அது நடக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய இந்த ஷார்ட் ஃபிலிமில் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ பெண் சிசுவை வந்து அழிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கனாக்கா இன்னொரு 15-20 வருஷத்தில் வந்து ஆண்களுக்கு பெண்களே இல்லாமல் தட்டுப்பாடு தான் வரும். இப்போ இருக்கிற ஆண்களே நிறைய பேர் வந்துட்டு பெண் கிடைக்காம தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி வந்து பெண் சிசு கொலை பண்ணுறதோ, அதை வந்து அபார்ஷன் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய அந்த கருத்தை அதை சொல்லியிருந்தார். இது இல்லாமல் அவர் வச்சிருக்கிற நிறைய நல்ல கதைகள் வச்சுருக்காரு. அந்த கதைகள் எல்லாம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை முயற்சி பண்ணும் போதும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு அமையலைன்னு சொன்னோம்னாக்கா, ப்ரொடியூசர்கிட்ட போனோம்னாக்கா கதையை கேட்டுட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து கதையை கேட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் இல்லை. இந்த ஹீரோவுக்கு எந்த ஹீரோ வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கிறதுனால தான் நல்ல கரு வச்சிருக்கிறவங்களால சீக்கிரமாக படம் பண்ண முடியல. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டருங்களாம் என்ன மாதிரி டைரக்டருங்களாம் வந்துட்டு இன்னும் பெருசாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போது ப்ரொடியூசருங்க வந்துட்டு அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கதை யார் சொல்கிறாங்க, கண்டென்ட்டு தான் சினிமான்றதுக்கு இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற நல்ல படங்கள், நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் நல்லா பெரிய வெற்றி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்த லபர் பந்து, குடும்பஸ்தன், குட் நைட்டு இது போன்ற படங்கள்லாம், டிராகன் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். இன்றைக்கி 100 கோடிக்கு 150 கோடின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டென்ட் பேஸ்டு படத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு பெரிய சக்ஸஸ் கிடைக்குது, யூஜி சக்ஸஸ் கிடைக்குதுன்றதை தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல கதைகளை தேடி அந்த கதைகளை கேட்கறதுக்கு டைம் மெனக்கெட்டு அந்த கதை ஓடுமா, இதை எந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கலாமா, ஒரு படத்தை எடுத்து ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, இல்லை ஓடிடி கம்பெனிஸ் வந்து வாங்குவாங்க. அதை கண்டுபிடிக்கிற இடத்துலையாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்குள்ளவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு சங்கங்களை உருவாக்குற இடத்துல இருக்காங்களே தவிர நல்ல படங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து தவறிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ என்ன போயிட்டுருக்குனாக்கா அவங்க வந்து தொழிலாளர் சம்மேளனமும் தொடங்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சங்கம் இருக்கிற சங்கத்துக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இன்னொரு சங்கம் எதுக்கு தொடங்குறாங்க, எதுக்கு இது போல் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வராங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைகளை சங்கங்கள் உருவாவதை விட தமிழ் சினிமா காக்கப்படணுன்றதுக்கு நீங்கள் நிறையா மெனக்கிடணும். அதுக்கான வேலை உங்களுக்கு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு படமும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அத்தனை படமும் அடுத்த நாளே ஒரு வெப்சைட்டில் அந்த படத்தோட லிங்கோட படம் வந்துடுது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட என் ஃபோனில் இப்போ ஒரு 10-15 படம் வச்சுருக்கிறேன், வேணும்னா கூட ஷோ பண்ணி காட்டுறேன். படங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவன் வெப்சைட்டில் படத்தை போடுறான். அந்த படங்களை யார் போடுறதுன்னு பார்த்தாக்கா அவன் ரம்மி நடத்தணும், ஆன்லைன் ரம்மி நடத்தணும், அந்த 1 பீட்னு ஒன்று நடத்தணும். அவனோட ப்ரொமோக்காக நம்ம படத்தை எடுத்து அவன் போட்டுடுறான். அந்த படம் பார்க்குறவங்கள அப்பப்போ வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். அதை தவறி டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அது படம் பார்க்குற அந்த ஆடியன்ஸோட பாக்கெட்டில் கையை வச்சு அவன் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்குவான். இதை பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவை எடுத்து அவன் படம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் போய் கேட்டு ஒரு படத்தை ஒரு குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆள் வந்து
இங்கேருந்து அவர் திருவத்தூர் போகிறாருனாக்கா காலையில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு அவர் அந்த ஃபோனில் அந்த படத்தை போடணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாருனாக்கா இங்கேருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்பாரு, திரும்ப வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்ப்பாரு. எல்லா படத்தையும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எங்கே பார்க்குறாங்கன்றது தான் வந்து இப்போது வித்தியாசப்படுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ப்ரொடியூசருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை விட்டுட்டு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கம் தொடங்குறேன்னு சொல்கிறாங்களே, அதை விட இது போல விஷயத்துலலாம் கவனத்தை செலுத்தினாங்கனாக்கா நிச்சயமாக பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறானுங்க லிங்க்கு. புது படம் வந்துருக்குது, டிராகன் வந்துருக்குது, குடும்பஸ்தன் வந்துருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறா சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு அந்த லிங்கை வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறன்றதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பார்க்குறான். படங்கள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் படம் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு குறைஞ்சிட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்தி எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்கனாக்கா நிச்சயமாக சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான தொழிலாக எல்லா பட ப்ரொடியூசருக்கும் கேட்டாக்கா லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஒரு 400 படம் ரிலீஸ் ஆகல, 300 படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து உதிரியாக யாராரோ சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து சினிமா எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை லாபத்தை திரும்ப எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரொடியூசர் நஷ்டம் அடைவாங்க? எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாமல் போகும்? மினிமமாக படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சால் கூட பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு நிறைய வெப்சைட்டில் வந்து அடுத்த நாளே வந்துடுது. அப்போ அடுத்த நாளே வரக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இருக்கிறவங்க, அதுக்கான சங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படங்களை வந்து காப்பாற்றினாலுமே நிச்சயமாக வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மணி மாதிரி ஆளுங்கள்லாம் டக்குன்னு டைரக்டர் ஆவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வெளில வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலையை பார்த்தாங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ப்பாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னாக்கா உட்காந்துருக்கிற ப்ரெஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னாக்கா யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலுமே இவங்களோட பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது. அதனால் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கண்டென்ட் இருக்கிற டைரக்டருங்கிட்ட கதையை கேட்டு அந்த படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக சினிமா, தமிழ் சினிமா இன்னும் மென்மேலும் வேறு லெவலுக்கு போகும். சினிமாவுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒரு படத்துக்கு 28% வந்துட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் வாங்குறாங்க, 8% வந்துட்டு லோக்கல் பாடி டேக்ஸ் வாங்குறாங்க, 36% டேக்ஸ் வாங்குற கவர்மெண்ட்டு சினிமாவுக்கு இங்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் சினிமா வந்து உடனே சினிமா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது இதெல்லாம் பேசுவாங்களே தவிர சினிமாவுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் அவங்க பண்ணுறது கிடையாது. பண்ணணும் இவ்வளோ டேக்ஸ் வாங்குறவங்க, நான் இங்கே டே எஃபெக்டில் ரோட்டில் ஒரு சீன் எடுக்க போகிறேன்னா எடுக்க முடியாது. நான் இங்கே எடுக்க முடியாது, பாண்டிச்சேரி தான் போகணும். இதை நான் மைசூருக்கு போனோம், ஹைதராபாத் போனோம், எங்கேயோ போனோம். சினிமாவுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணுறது கிடையாது. சினிமாவை இப்படி திருத்தனமாக வந்து வெப்சைட்டில் போடுறவங்க தடுக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் மட்டும் கரெக்டாக வாங்குறீங்களே, ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பற்றி அதே வெப்சைட்டில் ஒரு சின்ன பிட்டு நியூஸை தூக்கி போட்டோம் வச்சுங்க, உடனே அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தூக்கி வந்து உள்ளே வச்சுருவீங்க. அது பண்ண முடியல உங்களுக்கு. அதை பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் வந்து சினிமாவை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களே? கள்ளச்சாரம் எப்படி, கஞ்சா எப்படி தப்போ அதே மாதிரி கள்ளத்தனத்தில் சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதும் தப்பு தானே. அவனுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி ஏன் இவனுக்கு கொடுக்க முடியும் உங்களால்? ஆன்லைனில் விளையாடுறவனெல்லாம் சாவறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னாக்கா புது படம் ஃப்ரீயாக போடுறான், அந்த படத்தை பார்க்குறேன்ற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த நேரத்தில் டவுன்லோட் எவன் கொடுக்குறானோ அவன்லாம் வந்து மாட்டிட்டு தத்துட்டு இருக்கானுங்க. அதனால் இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய பெரிய மனிதர்கள் அதை பார்த்தாங்கனாக்கா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்கள்லாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துட்டு படம் எடுக்க வருவாங்க. பார்த்திங்கன்னா இந்த படத்தோட எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, இந்த சிங்கிள் சாங் எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. கணேஷ் சார் சொன்ன மாதிரி இப்போ கணேஷ் சார் ப்ரொடியூசர்ன்ற முறையில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொன்னார், ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. இந்த கார்டை கொண்டு போய் காமிச்சாங்கனாக்கா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்களே யார் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்களே யார் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணது யார், நடித்தது யார், யார் இதை வந்து இந்த சாங் எடுத்தாங்க, யார் டைரக்டர், இப்படி எல்லாருக்குமே வந்து இப்போ சும்மானா சொல்லிக்கிறத விட இப்போ மணிகண்டன் வந்து ஏழு மணிகண்டன் ஆகிடுவான் நாளைக்கு.
ஏதோ ஒரு பாட்டு பேரை முன்னாடி போட்டு அந்த பாட்டு எடுத்த மணிகண்டன் தான் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே மணிகண்டன் 2-3 டேரக்டர் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு பெரும் மணிகண்டன் பத்தில் கூட ஒன்று சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால ஏலேலோ மணிகண்டனா மாறினாலும் நாளைக்கு இந்த சாங் பெரிய ரீச் ஆச்சுனாக்கா அதுவே கூட ஒரு அடைமொழியாக வரும். அந்த அடைமொழியோட மணிகண்டனுக்கு ஒரு கார்டு ரெடி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இதை கொண்டு போய் காமிச்சாருனா கூட அவருக்கு ஒரு சிட்டிங் கிடைக்கலாம், ஒரு ஹீரோவோட மீட்டிங் கிடைக்கலாம். அது மூலியமாக வந்து அவர் கதை நேரேட் பண்ணலாம். அவர் கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் படம் எடுக்க போகிறாங்க, இல்லைனா யாரும் படம் எடுக்க போகிறது இல்லை. முதல்ல கண்டென்ட்டை கேட்டுட்டு பார்க்குறதுக்கு மீட்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு மேடை போட்டு நடத்தியிருக்கிற. நான் கூட கேட்டேன், என்னடா ஓவராக பண்ணிட்டு இருக்கிற, ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட போறியன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு கிடைச்சிருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மிக சிறப்பாக வேலை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மேடையை ஃபுல்லாகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னாக்கா ஆடிட்டோரியமே ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கண்டென்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும், இதை பிஆர்ஓவாக இருந்து வேலை பார்த்த அந்த நண்பர்களுக்கும், மற்றும் இந்த படத்தோட ஆல் டெக்னீஷியனுக்கும், மேடையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், முன்னாடி அரங்கத்தில் கூடியிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எனது இனிய வணக்கத்தை சொல்லி